வணக்கம். இந்த டீப் டைவ் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு மார்ச் 19, 2026ஆம் ஆண்டுக்கான தரவுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நேத்து நைட் மார்க்கெட் நல்ல லாபத்துல முடிஞ்சதுன்னு நீங்க எல்லாரும் நிம்மதியா தூங்கியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு காலையில பார்த்தா கிஃப்ட் நிஃப்டி 500 பாயிண்ட் சரிவுல இருக்கு. ஆமா, நேத்து சார்ட்ஸ் எல்லாம் பச்சையா ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிஜ உலகத்துல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இது ஒரு டெக்னிக்கல்ஸ் வெர்சஸ் ஃபண்டமெண்டல்ஸ் யுத்தம்னே சொல்லலாம். கரெக்ட். உலகளாவிய புவிசார் அரசியல நடக்கிற சில எதிர்பாராத விஷயங்கள் தான் இந்த சரிவுக்கு காரணம் இல்லையா? குறிப்பா அந்த டாமினோ எஃபெக்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பார்க்கணும். கண்டிப்பா. முதல் பெரிய அதிர்ச்சியே மத்திய கிழக்குல இருந்து தான் வந்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் மற்றும் கத்தார் இடையேயான எரிவாயு வயலை தாக்கியிருக்காங்க. ஆமா, அதுக்கு பதிலடியா ஈரான் சும்மா இருக்குல. கத்தார், சவுதி, இஸ்ரேல், ஈராக் அப்புறம் அமீரகம் மேல சரமாரியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல கத்தாரோட மிகப்பெரிய எரிவாயு வயல் ரொம்பவே சேதமடைஞ்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. அதனால அங்க உற்பத்தி மொத்தமா நின்னு போச்சு. இதோட விளைவா இப்போ பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $101 இருந்து $110 ஒரே நாள்ல 8 இல்ல 9% வரைக்கும் எகிரிடுச்சு. ஓ, ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். தாக்கப்பட்டது எரிவாயு ஆயில், அதாவது கேஸ் ஃபீல்ட். அப்போ ஏன் கச்சா எண்ணெய் விலை இவ்ளோ கடுமையா உயர காரணம் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. மார்க்கெட் எப்போதுமே ஒரு நெருக்கடி வரும்போது மாற்று வழிகளை தேடும். அதாவது எரிவாயு உற்பத்தி முடங்கும் போது உலக நாடுகள் தங்களோட மாற்று எரிசக்தி தேவைக்காக கச்சா எண்ணெய் நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. ரைட். அப்போ இந்த தாக்குதல் வளைகுடா பகுதியோட ஒட்டுமொத்த சப்ளை செயினையும் முடக்கிடுன்ற ஒரு பேனிக் உருவாகுது இல்லையா? அதேதான். அந்த பயம்தான் கச்சா எண்ணெய் விலைய ஒரே இரவுல அவ்வளவு தூரம் உயர்த்துச்சு. இப்போ இந்த விலையேற்றம் நேரா அமெரிக்க பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. ஆமா, அமெரிக்காவோட மொத்த விலை பணவீக்கம், அதாவது பிபிஐ, வெறும் 0.3% தான் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது 0.7% பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கு. கரெக்ட். ஃபெட் வட்டி விகிதங்களை மாத்தல அப்படின்னாலும் அதோட தலைவர் ஜெரோம் பவல் கச்சா எண்ணெய் விலையோட நிச்சயமற்ற தன்மையை பத்தி ரொம்பவே கவலை தெரிவிச்சிருக்காரு. அதனால தான் டவ் ஜோன்ஸ், S&P 500 அப்புறம் நாஸ்டாக் சந்தைகள் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. VIX குறியீடு கூட 12% அதிகரிச்சு 25 தாண்டிடுச்சுல்ல. ஆமாங்க. பணவீக்கம் அப்புறம் எண்ணெய் விலை உயர்வால வட்டி குறைப்பு தாமதமாகுன்ற அச்சம் முதலீட்டாளர்களை ரொம்பவே பயமுறுத்துது. அதனால வெளிநாடு நிறுவன முதலீட்டாளர்கள் எல்லாரும் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி ஓடுறாங்க. ஓகே, இந்த உலகளாவிய நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்தியா வங்கித்துறையில ஒரு பெரிய எதிர்பாராத செய்தி வந்திருக்கு. HDFC வங்கியோட பகுதி நேர தலைவர் தனுஷ் சக்கரவர்த்தி திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாரு. இதனால அமெரிக்காவுல வர்த்தகமாகிற HDFC ADR ஒரே நாள்ல 7.5% சரிஞ்சிருக்கு. கார்ப்பரேட் உலகத்துல ராஜினாமா சகஜம்தான், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது. ரைட். ஏன்னா அவர் தன்னோட கடிதத்துல பயன்படுத்திய வார்த்தைகள் தான் இங்க ரொம்ப முக்கியம். கடந்த 2 வருஷமா வங்கியில நடக்கிற சில விஷயங்கள் தன்னோட தனிப்பட்ட மதிப்பீடுகள் அப்புறம் நெறிமுறைகளுக்கு முரணா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஒரு மிகப்பெரிய வங்கியோட உயர்மட்ட தலைவர் நெறிமுறை மீறல்னு சூசகமா சொல்லும்போது உள்ள வேற என்ன பெரிய பிரச்சனை நடக்குதுன்ற பயம் முதலீட்டாளர்கள் மத்தியில வந்துருது. கண்டிப்பா. வெறும் ராஜினாமாவை விட இந்த வார்த்தைகள் தான் அவங்களை ரொம்ப பேனிக் ஆக்குது. இப்போ நாம ஆரம்பத்துல பேசின அந்த முரண்பாட்டுக்கு வருவோம். ஃபண்டமெண்டல்ஸ் இவ்ளோ மோசமா இருக்கு, ஆனா டெக்னிக்கல்ஸ். இப்போ நேத்து வரைக்கும் நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே டெக்னிக்கல் ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசிட்டிவ் திசையில தான் இருந்துச்சு. பியர்சிங் லைன் பேட்டர்ன், சேனல் பிரேக் அவுட்னு சார்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சு. ஆமா, ஆப்ஷன்ஸ் டேட்டால பார்த்தா கூட ரீட்டைல் முதலீட்டாளர்கள் பாசிட்டிவ் மனநிலையில லாங் பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா வெளிநாட்டு நிறுவனங்கள் நெகட்டிவ் மனநிலையில ஷார்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இது ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய பொறியா மாற போகுதா? கண்டிப்பா மாற வாய்ப்பு இருக்கு. திடீர்னு உலகளாவிய அதிர்ச்சிகள் வரும்போது சார்ட்ஸ் எப்படி செயலிழந்து போகுதுன்றதுக்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். சார்ட்ஸ் கடந்த கால டேட்டாவை மட்டும்தான் காட்டும். ரைட். இன்னைக்கு காலையில விழப்போற ஏவுகணையோ இல்ல நள்ளிரவுல நடக்கிற ராஜினாமாவையும் எந்த சார்ட்டாலையும் கணிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி நேரத்துல ஃபண்டமெண்டல்ஸ் மாறும்போது நிறுவனங்களும் அவங்களோட அல்காரதம்களும் இந்த நியூஸ்க்கு ஏத்த மாதிரி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரீட்டைல் முதலீட்டாளர்கள் இதுல ரொம்ப ஈஸியா மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஆக ரொம்ப பலமான டெக்னிக்கல் சார்ட்டுகளுக்கும் மோசமான புவிசார் மற்றும் பெருநிறுவன செய்திகளுக்கும் இடையிலான ஒரு போராட்டம் தான் இன்றைய சந்தை நிலவரம். ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை.
முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. இப்போ கடைசியா ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏவுகணை தாக்குதல்களும் வங்கித் தலைவர்களோட நெறிமுறை சார்ந்த ராஜினாமாக்களும் ஒரே நாள்ல நடக்கும்போது மனிதர்களோட இந்த கணிக்க முடியாத செயல்களுக்கு முன்னாடி பங்குச்சந்தையோட தொழில்நுட்ப சார்ட்டுகள் முற்றிலும் பயனற்றதாக விடுகிறதா? இதை நீங்க தொடர்ந்து சிந்திக்கிங்க.